கூலும்ஸ் லா நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா மாதிரியே இந்த லாவும் இருக்கும். பட் ஆனால் கூலும்ஸ் கண்டுபிடிச்சது எப்படி அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன விஷயத்தையே பார்க்க முடியாது. ஈவன் கூலும்ஸ் வந்து எலக்ட்ரானுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை டிஸ்கிரைப் பண்ணி சொன்னார். இட்ஸ் பெஸ்ட் டிஸ்கவரி இன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த கூலும்ஸ் லா ரொம்ப முக்கியமான லா. பிகாஸ் நம்ம வந்து பின்னாடி வந்து விஎல்எஸ்ஐ, எல்ஐசி அப்படின்னு ஒரு ஐசிக்குள்ளே எல்லா டிவைஸையும் இன்பில்ட் பண்ணுவோம். இருந்தாலும் ரெண்டு எலக்ட்ரானுக்கு அந்த டிவைஸ் ஆகுறது எலக்ட்ரான்ஸோட அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு கூலும்ஸில் எந்த அளவுக்கு தெரியுதோ, எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸில் நம்மளோட வளர்ச்சி இருக்கும். ஸோ கூலும்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கூலும்ஸ்லானா ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் ஆறுன்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சார்ஜு Q1 Q2ன்னு சொல்லிடலாம். இந்த Q1க்கும் Q2க்கும் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படின்னா, இந்த Q1 ஃபோர்ஸ், அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இந்த Q1 Q2 மல்டிப்ளிகேஷனும் டிவைடட் பை R², அந்த டிஸ்டன்ஸ்கோட ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு ஃபோர்ஸ், அதாவது கூலும்ஸ் லாவோட ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு சார்ஜோடது. அது டெஃபினேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். The force between two very small objects separated by a distance, அது 6. two very small objectsனா Q1 Q2, அதாவது அந்த சார்ஜை மென்ஷன் பண்ணுறாங்க. which is larger compared to their size is proportional to the charge. அதாவது அந்த சைஸ் வந்து அந்த சார்ஜை கம்பேர் பண்ணுறப்ப அந்த சைஸ் ரொம்ப சின்னது. and each inversely proportional to the square of the distance between them. அதாவது size is proportional to the charge on each is and inversely proportional to the square of the distance between. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சார்ஜ் பிட்வீன் 2F directly proportional to Q1 and Q2 indirectly proportional to R², distance between them. கூலும்ஸ் லாவை சிம்பிளஸ்ட் வேல எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, the force of attraction or repulsion between any two point charges is directly, அதாவது பாயிண்ட் சார்ஜஸோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா directly proportional to the product of two charges and inversely proportional to the square of the distance between them. Directly proportional to the charge product of the two charges and inversely proportional to the square of the distance between them. இதுதான் கூலும்ஸ் லா. இங்கே பாயிண்ட் சார்ஜின்னு நம்ம ஒரு வேர்ட் பார்த்தோம். அந்த பாயிண்ட் சார்ஜ்னா என்னென்னா, a small charged particle with negligible dimension. அப்படின்னா என்னென்னா, அந்த சார்ஜ் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கலுக்கு சார்ஜுன்னு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதோட டைமென்ஷன், அதோட ரேடியஸ், டயாமீட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னது. அதை நம்ம வந்து கன்சிடரே பண்ண தேவையில்லை, நம்ம வந்து விலக்கி வச்சுக்கலாம். கூலும்ஸ் லானா என்னென்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸை ப்ரூவ் பண்ணுறது தான். அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கும் பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கூலும்ஸ் லா யூஸ் பண்ணுறோம்.